கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பிற்குரிய மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசின்னா ஒரு புன்னகை, சிரிப்பு, விகடகவிகளாக இருக்கக்கூடிய ராசி. ஹெல்பிங் டெண்டன்சி கூடவே பிறந்த குணம். ரெண்டு நண்பர்களுக்கு இடையில ப்ராப்ளம்னா அதை தீர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம், எங்க யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடோடி சென்று உதவக்கூடிய குணம், நல்ல நாலேஜ், நல்ல அறிவு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. சார் எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நல்லதுதான் சார், பெரிய அறிவாளிங்கிறீங்க, கெட்டிக்காரங்கிறீங்க, ஆனா பல விஷயங்கள்ல தோல்வி அடைகிறோமா சார்? ஏன்னு தெரியலையே தவிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஏன் என்ற கேள்விக்கு தான் இங்க நான் பதில் சொல்றேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதற்குரிய கிழமைகளில் காரியங்களை செய்தா பெரிய குபேர யோகத்தை பெற முடியும். அதற்குரிய முயற்சிகளை நான் சொல்லும் கிழமைகளில் செய்தால் பெரிய குபேர யோகம் வரும். மிதுனராசிக்காரங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரத்துல பெரிய அளவுக்கு வளர்ச்சி வேணும். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த மிதுனராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை தொடங்கினால் அவருடைய வளர்ச்சி அதி அற்புதமா இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் அம்மனுக்கு முதல்ல ஒரு பூஜையை போடுங்க. பூஜையை போட்டுட்டு அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க, ரோஜா பூ மாலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அந்த அம்மனை வழிபட்டு விட்டு உங்க வியாபாரத்தை தொடங்கி பாருங்க. சார் நான் ஆல்ரெடி வியாபாரத்தை தொடங்கிட்டேனே, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னா, இப்பவும் நான் சொல்றேன், ஒரு வாரம் வியாபார ஸ்தலத்துக்கு லீவ் விடுங்க, அல்லது ஒரு நாள் லீவ் விடுங்க. விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்வதை போல உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல பெண் தெய்வத்துக்கு நல்ல அபிஷேகம் செய்து, புடவை சாற்றி வழிபாடு செய்து, பன்னீர் அபிஷேகம் செய்து, ரோஜாப்பூ மாலை போட்டு உங்கள் நிறுவனத்தின் பெயர்ல அர்ச்சனை செய்து கொண்டு வியாபாரத்தை தொடங்குங்க. பெரிய வெற்றி. இருக்கிற பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனை கண்திருஷ்டி பிரச்சனைங்க. மிதுனராசிக்கு கண்திருஷ்டி பிரச்சனை உங்களுடைய வளர்ச்சி பொறுக்காது. நீங்க வீடு வாங்கினா பொறுக்காது, உங்க சகோதரங்களுக்கே நீங்க வாழறது பொறுக்காது. இப்படி கண்திருஷ்டி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை என்று கண்திருஷ்டி பரிகாரம் செய்துவார்கள், எதிரிகள் விலகி போயிடுவாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் பெரிய வெற்றியை தரும். அதே போல மிக முக்கியமாக மிதுனராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் திருமணம் விஷயம். திருமண தடை இருக்கு சார், எவ்வளவோ முயற்சி பண்றோம், திருமணம் கூடி வரல, பெரிய தடை இருக்கு. இந்த தடை விலகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை என்று திருமண நாளை வைத்துக் கொள்ளுங்கள். பெண் பார்க்கும் படலத்தை வெள்ளிக்கிழமை வச்சுக்கிடுங்க. உங்க ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்றது கூட வெள்ளிக்கிழமை வைங்க, நிறைய வரன்னு வர ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டிலேயே கூட ஒரு விளக்கேற்றி 6 சுமங்கலி பெண்களை அழைத்து, உங்க வீட்டுல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகணும்னா அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஒரு சுமங்கலி பெண் கையிலே ஜாதகத்தை கொடுத்து
இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு திருமணமாகணும், மகளுக்கு திருமணமாகணும் வேண்டி பாருங்க, கொடுத்து பாருங்க ஜாதகத்தை. வெள்ளிக்கிழமை தொடங்கினால் நிச்சயமா கல்யாணம் கைகூடும் மிதுனராசிக்காரங்க குடும்பத்துல. அதே மாதிரி அலுவலகத்துல உயர் பதவிகள் வேணும், உயர் அதிகாரியை சந்திக்கணும். என்னைக்கு போனா காரியம் நடக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு உயர் அதிகாரியை சந்திச்சு பாருங்க, உடனடியாக உங்கள் காரியங்கள் நடப்பதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். வெற்றிகள் பெருகும். அவ்வளவு அற்புதமான நாள். இன்னொரு பக்கம் வியாதிகளுக்கு மருந்து எடுக்கணும். வெள்ளிக்கிழமை எடுத்து பாருங்க, மருத்துவர்களை சந்தித்து பாருங்கள். உங்க வியாதி விலகும், வேக வேகமா விலகும். நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். வெள்ளிக்கிழமை மருத்துவ ஆலோசனை எடுத்தா சக்சஸ் ஆகுது. அதே போல வேலைக்கான முயற்சி பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். சனிக்கிழமை முயற்சி பண்ணணும். சனிக்கிழமையில பிற்பகல்ல முயற்சி பண்ணணும், வளர்ச்சி திருப்தியா இருக்கும். முற்பகல் முயற்சி பண்றதை விட சனிக்கிழமையில பிற்பகல்ல வேலைக்கான முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றி தேடி வரும். நல்ல குபேர யோகம், செல்வ செழிப்பு வேணுங்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி எனக்கு வேணும், நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணுங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான கிழமை சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்று சென்று திருப்பதி பெருமாளை வழிபட்டு பாருங்க. மிதுனராசிக்காரர்கள் சனிக்கிழமை திருப்பதி பெருமாளை வழிபடணும். நல்ல துட்டு வேணும்னா திருப்பதி பெருமாள் தாங்க. திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை சுத்தி வரும்போது உண்டியல் இருக்கு பாருங்க, அந்த உண்டியலுக்கு பக்கத்துல இருந்து சாமி கும்பிடணும். முக்கியமான வேண்டுதல் அங்க வைக்கணும். பலருக்கு தெரியாது, உண்டியல் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துருவாங்க. துட்டு வேணுங்கிறவங்க முதல்ல பெருமாள் கோயில்ல அந்த உண்டியல் பக்கத்துல நிக்கணும், வேண்டிக்கிட்டு காணிக்கையை போடணும். இப்ப நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் ஜெயிக்கணும்னா பல பேர் என்ன பண்றாங்க, திருப்பதி பெருமாளை பார்ட்னரா வச்சிருக்கிறாங்க, 1% கொடுத்துடுறோங்கிறாங்க. அப்படி வேண்டி கொண்டு அந்த உண்டியல்ல செலுத்துவதை நீங்க பார்க்கலாம். அப்படி நீங்க ஜெயிக்கணும்னா திருப்பதி பெருமாளுக்கு, உங்களுக்கு குபேர யோகம் வரணும்னா திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை சுற்றி வரும்போது அங்க இருக்கக்கூடிய உண்டியல் அருகில் நின்று, இப்படி நான் பிசினஸ் பண்றேன், இதுல நான் ஜெயிக்கணும், நான் அதுல இந்த பங்கு உனக்கு தரேன், எவ்வளவு தர முடியுமோ உங்களால் அதை வேண்டிக்கிட்டு ஒரு காணிக்கை செலுத்திட்டு வாங்க, பிசினஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும். அப்படி பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. ஆனால் நீங்கள் காரியங்கள் செய்யக்கூடாத ஒரு கிழமை இருக்கும்ல, இந்த கிழமையில தொட்டா பெரிய பெரிய ஆபத்துங்க சிக்கலுங்க அப்படின்னு ஒரு கிழமை இருக்கும் பாருங்க, அந்த கிழமை திங்கக்கிழமை. மிதுனராசிக்காரங்க திங்கக்கிழமை எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, செய்தால் மிகப்பெரிய தோல்வி அடைகிறது. அது பொருளாதாரமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், வேலை முயற்சியா இருக்கட்டும், திங்கக்கிழமை பண்ணிடாதீங்க, அது செய்து தோல்வி அடைந்தவர்கள் பல பேர். ஆகவே உங்களுக்கு குபேர யோகம் வருவதற்கு நான் சொன்ன கிழமையை பயன்படுத்துங்கள், பெரிய வெற்றி வரும். வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி பெருமாள்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களை தான் பின்பற்றுகிறார்கள்.
அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸிலிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.